ஜிம்முக்கு போறவங்க பாடி பில்ட் பண்றவங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே தப்பா பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. பாடியை பில்ட் பண்ணணும்ன்றதுக்காக நிறைய பேர் நான்வெஜ்ஜுக்கு மாறுறாங்க. ஆனா இது அவசியமான்றதுக்கு சோனு சூத் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதனால நம்ம எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு கேட்போம். சோனு சூத் இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டதில்ல, ட்ரிங்க்ஸ் தொட்டதில்ல. அதே நான்வெஜ் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கொடுக்கல. போய் என்ன சொல்றோம், சின்ன வயசுல இருந்து நாங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஒரு சிக்கனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எண்ணெய் போடாம டயட்டுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கோமே தவிர மற்றபடி புது விஷயமெல்லாம் யாரும் ஏமாத்தி எல்லாம் கொடுக்கல. போய் என்ன சொல்றது, என்னமோ நாங்க சோனு சூத்துக்கு சாப்பிட்றாருன்னா அவருக்கு வந்து பாடி நல்ல ஜெனட்டிக்கா இருக்கும். என்ன சொல்ல, எவ்வளவு தினாலும் வந்து ஃபேட் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காத மாதிரி பாடி கூட வச்சிருக்கலாம் இல்லையா? சில பேர் இருக்கா வருஷம் பூரா டயட் இருந்தாலும் ஒரு 2 வாரம் ட்ராக் விட்டு போனா ட்ராக் விட்டு எங்கேயோ போன மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பிடிச்சிரும். ஒவ்வொரு புத்தங்க பாடி டைப் ஒவ்வொரு மாதிரி போய் அதனால என்ன சொல்றதுன்னா, சில பேர் வந்து அவன் வந்து காலையில 15 இட்லி, மத்தியானம் வந்து 20 தோசை, நைட் 30 புரோட்டா தின்னு போட்டு ஆப்ஸ் கிப்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன்னா அது ஒரு டயட்டா நீங்க எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா? ஏன்னா அதுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது. என்ன சொல்றது, திங்காமலே உடம்பு போடுது. அதுல என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி வந்து எதையோ ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு இங்க பாத்தியா அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. போய் அது நல்லா இல்லை. இப்போ நீங்க வந்து யாரை குத்துறீங்கன்னா நான் வெஜிடேரியனை குத்துறீங்க, அப்படி குத்தக்கூடாது. என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடு, வெஜ் சாப்பிடு, இதில் இருக்கிறனால சொல்லு, அதில் இருக்கிறனால சொல்லு, ஆனா இதுதான் நல்லதுன்னு சொல்லாது. அதைத்தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வேற ஒன்றும் சொல்ல வரல. இந்த சோனு சூத்துக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னா அது அவருக்கு ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது.